6ல இருந்து 12, 14 வரைக்கும் நமக்கு வரக்கூடியது தான் அபிஜித் முகூர்த்தம். தினந்தோறுமே வரும். அதுலேயும் இந்த அபிஜித் முகூர்த்தம் நீங்கள் சண்டே வருது பார்த்தீங்களா, அந்த டைம் பர்டிகுலராக சண்டே வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களுக்கு வேலையோ ஒரு அரசியல்லையோ இல்லை நான் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி டைமில் நீங்கள் 7 வாரம் சண்டே வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் மனசார அந்த 24 நிமிடம் நீங்கள் ப்ரே பண்ணும்போது 100% கை கொடுக்கும். ஆனால் நமக்கு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டோமே, நமக்கு இன்னைக்கு போய் கடவுள் கிட்ட அப்ளிகேஷன் போட நாளைக்கே நடக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அபிஜித் முகூர்த்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இது மாதத்தில் ஒரு முறை தான் வரும். ஏன்னா நமக்கு நட்சத்திரம் மொத்தமே 27 தானே இருக்கு. அது 1 by 1 நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் அஸ்வினி முடிஞ்சு நமக்கு பரணி, கார்த்திகை அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி அபிஜித் நட்சத்திரம் மாதத்துல ஒரு முறை தான் வரும். நட்சத்திரம் பத்தி இவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது? மே மாதம் நமக்கு 18ஆம் தேதி ஈவினிங் தான் வருது. நமக்கு 6:41 PM இருந்து 7:05 PM வரைக்கும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. மோஸ்ட் பவர்ஃபுல் 24 minutes அந்த டைம் தான் நமக்கு வருது. நான் திரும்பவும் சொல்றேன், மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈவினிங் 6:41 PM இருந்து 7:05 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் முன்ன பின்ன ஒரு 5 minutes வச்சுக்கோங்க. எப்பயுமே எல்லாருடைய வீட்டோடைய கடிகாரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம தவற விடக்கூடாது. அதனால முன்னாடி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 6:40க்கே எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 7:10 வரைக்குமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முன்ன ஒரு 5-10 minutes முன்னாடி வச்சுட்டு நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை வைங்க. நீங்கள் வேண்டியது அனைத்துமே இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 24 minutes கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய புண்ணிய சக்திக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்துக்க பாருங்கள். நம்மளுடைய புண்ணியம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய கணக்கில் ஏறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய பாவ கணக்கு குறையும். பாவ கணக்கு குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே இனிதாகவே நடக்கும். நம்ம என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம இப்போது எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் 25 இயர்ஸாக நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனாலுமே நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கோமா? கிடையாது. வருத்தம் இல்லாமல் இருக்கோமா? கிடையாது. அழுகை இல்லாமல் இருக்கோமா? கிடையாது. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்றது கிடையாது. அது எண்ணம் போல் வாழ்க்கைன்றது எப்படின்னா, முன்னாடி நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எண்ணம் போல் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டும் போது நல்ல கர்மாக்கள் சேர்ந்துக்கிட்டே போகும். நமக்கு சேர்ந்துக்கிட்டே போகும்போது இருக்கக்கூடிய காலமாவது நமக்கு நல்லதாகவும் அமையும். நம்மளோட சந்ததிகள் பின்னாடி நல்லபடியாக வாழ்வாங்க. கண்டிப்பா. அதனால நல்ல கர்மாக்களை சேர்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே எதுக்குமே தொந்தரவு கொடுக்காம முடிஞ்சா உதவி பண்ணுங்க. கஷ்டம் மட்டும் கொடுக்காம வாழ கத்துக்கிட்டாலே நமக்கு நல்ல கர்மாக்கள் சேர ஆரம்பிச்சு. நிச்சயமா.